வருஷமெல்லாம் வசந்தம் அப்படிங்கிற படத்தில் நடித்த நடிகை ஞாபகம் இருக்கா? இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினுடைய மகன் மறைந்த நடிகர் மனோஜ் அவர்களினுடைய நடிப்பில் 2002 வெளிவந்த திரைப்படம் தான் வருஷமெல்லாம் வசந்தம். இந்த படத்தை ரவிசங்கர் இயக்கியிருந்தார். குணால், நம்பியார், மயில்சாமி உள்ளிட்ட பலருமே முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மூலியமா தமிழ் சினிமாவிற்கு கதாநாயகியா அனிதா ஹசானந்தினி அறிமுகமானாங்க. இதுக்கப்புறமா சுக்ரன், நாயகன், மகாராஜா இந்த மாதிரியான படங்கள்ல வந்துட்டு அவங்க நடித்தாங்க. 2016ஆம் ஆண்டிற்கு அப்புறமா சினிமாவில இருந்து விலகி இருந்த நடிகை அனிதா ஹசானந்தினி கடந்த 2022ல் ஹிந்தியில வெளிவந்த மாரிச் அப்படிங்கிற படம் மூலியமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. நடிகை அனிதா ஹசானந்தினி கடந்த 2013ஆம் ஆண்டு ரோஹித் ரெட்டி அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகன் இருக்கிறாங்க. இந்த நிலையில தமிழ் சினிமா பக்கம் பல ஆண்டுகளாக தலை காட்டாம இருந்த நடிகை அனிதா ஹசானந்தினியுடைய லேட்டஸ்ட் புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலருமே வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் நடித்த நடிகையா இது அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராங்க. ஸோ இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது இவங்களை அந்த படத்தில் பார்த்த மாதிரியாவே உங்களுக்கு இருக்குதா, இல்லை எதனா சேஞ்சஸ் இருக்குதா, இல்லை முன்னை விட இப்போ அழகாக இருக்காங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க.